ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனியனோட தேர்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எது பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் வண்டி நம்ம ஜீனியனோட வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆச்சு. ஸோ ஒரு ரிவ்யூ கம் வண்டியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு போடலான்னு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ், அப்புறம் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் என்னென்ன இருக்குது, நான் என்னென்ன ஆக்சசரிஸ் போட்டிருக்கேன், ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிவ்யூஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாஸ்ட்டு நான் அது இல்லாமல் உங்களுக்கு நிப்பாட்டியே காட்டுறேன். சவுண்டு பார்த்தீங்கன்னா செம்ம வெலைட்டியாக, எப்படி சொல்கிறது, கரெக்டாக இப்போ லைட்டாக நம்ம கியர் இப்போ நம்ம த்ராட்டலில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, த்ராட்டல் விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வெடிக்குது. அந்த இன்லைன் 4 சவுண்ட், அப்பா, இன்லைன் 4 ரிதம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கேமரா ஹெட்ஃபோனில் ஜஸ்டிஃபை ஆகும் தெரியல. வெறுங்க வைசர் ஓப்பன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்கும். ரிசர்வ் இல்லை, வண்டி இன்ட்ரு போல ரிசர்வ்லையே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ வண்டியில் குறைன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா குறையே கிடையாது. குறைன்னு ஒன்று சொல்லவே நம்ம முடியாது. ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா வண்டி டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா சூப்பர், அதான் ஒரே ஒரு வார்த்தை. குறையே கிடையாது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் ப்ரூட்டலான மிஷின். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பவர்லாம் பார்த்தீங்கன்னா 125 bhp at 9500 rpm. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 98.6 Nm ஆஃப் டார்க் அட் 7500 rpm. ஸோ அப்படியே உலர ஆரம்பிச்சிக்க வருதா டைம் ஆக சவுண்டு தாங்க. நான் இப்போவே சொல்லிடுறேன், ஃபுல் சிஸ்டம் கிடையாது, வெறும் ஸ்லிப் ஆன் மட்டும்தான். செம சவுண்டு. வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வாங்கி ஒரு 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆன் போட்டாச்சு. எனக்கு கேட்டிங்கன்னா மைலேஜ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15, நல்ல பொறுமையாக ஒரு 70-80 ஓட்டினீங்கன்னா நிஜமாக டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ எவ்வளோ காட்டுது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 15.8 கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் எனக்கு 20-22 காமிச்சிருக்கு. அது எப்படின்னு தெரில உண்மையாக போயான்னு, பட் எனக்கு நிஜமாக காமிச்சிருக்கு. ஸோ அப்படியே ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் எடுத்திருப்பேன். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட Z9. ஸோ நம்ம ஸ்டார்டிங் எதில் ஆரம்பிப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாடிஃபிகேஷன். ஸோ மாடிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ கண்ணுக்கு டக்குன்னு வண்டி பார்த்தோம்னே கண்ணுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கோல்டன் ஃபோக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரேப் பண்ணியிருக்கு. ஸோ என்னென்ன பார்ட்டுனா, ஸோ இந்த பார்ட்டும் பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணியிருக்கு. ஸோ 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு எல் கிளாம்ப் கொடுத்து அதில் 2 பக்கமும் ஃபாக் லைட் மாற்றிருக்கு. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஸ்லைடர்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளேம் ஸ்லைடர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக் ஸ்லைடர்ஸ். வண்டி ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ அது மட்டும் கண்டுக்காதீங்கன்னா ரெய்னி சீசனுக்குனால. அப்புறம் ஸ்லைடர் ப்ரொடெக்டர். ஸோ அட்லாஸ்ட் எக்ஸாஸ்ட் மாற்றியாச்சு. ஆஸ்டின் ரேசிங் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு. ஸோ பென் பைப் பார்த்தீங்கன்னா SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக இருக்குது. ஸோ ரெடி பண்ணி பண்ணது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடையில் கொடுத்து பண்ணதில்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நானே மெட்டீரியல் வாங்கி போய் நானே ஐடியா ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது. ஒரு சின்ன பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா, கால் மட்டும் கொஞ்சம் பார்த்து வைக்கணும், இல்லைன்னா சைலன்சருக்கு படும். நம்ம வீடியோ பண்ணும்போது தான் மயில் எல்லாமே கத்தும் சுற்றி. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டெயில் டைடி பண்ணியிருக்கு. டெயில் டைடியோட எஃபெக்ட் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ பயங்கர சேர் ஆகுது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலே வந்துடும், பிரச்சனை இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இதிலே வந்துடும். அப்புறம் நம்பர் பிளேட் லைட்டு. ஸோ நம்பர் பிளேட் கூட கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் தெரியுதா கிளாம்ப் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது கிளாம்ப். ஸோ இதுக்குள்ளே கிளாம்ப் வச்சுருக்கு. வேறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டேங்க் பேட், சின்ன டேங்க் பேட். அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரிப் இருக்குது. நம்ம டேங்க் க்ரிப் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஸோ டேங்க் க்ரிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்டர். ஸோ பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் மாட்டியிருக்கோம். ஸோ இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே ரொம்ப சேனல் பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்டுக்கு சுவிட்ச். ஸோ அப்படியே ஆன் பண்ணோன்னா கவாசாக்கி பிரைட்னஸ் எதுவும் தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி கீழே போட்டாச்சுங்க. ஸோ 3 வாட்டி கீழே போடும்போது பார்த்தீங்கன்னா வேறு டேங்க்குலாம் ஒன்றுமே அடி ஆகுங்களா, ஜஸ்ட் எல்லா அடியும் பார்த்தீங்கன்னா என்ஜின் வாங்கிச்சு. உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல எவ்வளோ அடி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இதில் ஒயிட்டாக இருந்துச்சு,
லைட்டாக இங்கே லைட்டாக பிளாக் இது பண்ணி மறைச்சிருக்கேன், இல்லைனா ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியும் ஸ்க்ராட்ச் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபாக் லைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டர், அப்புறம் இந்த இடத்துல ஒரு டிஎஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பர் ஒட்டியிருப்போம். ஸோ இந்த டெம்பர்டு சாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் இந்த இது டெயில் டைடி, அப்புறம் எக்ஸாஸ்ட். ஸோ எக்ஸாஸ்ட் போய்ட்டு ஐடியாலாம் என்னது, பட் வெல்டிங்கில் நான் வைக்க முடியாது, அந்த மிஷின் டூல்ஸில் இல்லை. ஸோ ஐடியா என்னது, ஸோ மிச்சதெல்லாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே மாட்டினது. ஸோ நம்ம ஷோரூமில் என்ன மாட்டியிருப்போம், இதெல்லாம் நம்ம ஷோரூமில் தாங்க மாட்டியிருப்போம். ஸோ ஃப்ளேம் ஸ்லைடர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக் ஸ்லைடர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் ப்ரொடெக்டர், இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வேலன்க்கு வச்சு நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் மாட்டினது. ஸோ மிச்சப்படி டேங்க் பேட்லாம் நம்மளே ஒட்டியாச்சு. ஸோ இது ஒரு டேங்க் கிரிப்ஸ், அப்புறம் டேங்க் பேட் இதெல்லாமே ஒட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் திஸ் ஒன், இது பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை பாருங்கள். இப்போ நம்ம த்ராட்டில் ட்விஸ்ட் பண்ணுறோன்னா இந்த இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், த்ராட்டில் லாக் ஆகிக்கும். டக்குன்னு நீங்கள் டவுன் கிரேட் பண்ணணுன்னா இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் லூஸ் வச்சு கரெக்டாக பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஹைவேல யூஸ் ஆகும். இந்த நம்ம நார்மல் ரோட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஹைவே போகிறீங்க, இங்கேன்னு பெங்களூர் போகிறீங்கன்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிஸ்டம் கிடையாதுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த கலெக்டர் பவுல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியிலே தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு மஃப்ளர் மட்டும் தான் மாற்றிருக்கோம். ஸோ இந்த இடத்துல மஃப்ளர் வரும். ஸோ மஃப்ளர் மட்டும் மாற்றிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம ஒரு பென் பைப் மட்டும் பண்ணி அப்புறம் ஆஸ்டின் ரேசிங் இது கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சவுண்டு பார்த்தீங்கன்னா பட்டாசாக இருக்கும், பயங்கர ரொம்ப லவுடுன்னு சொல்ல மாட்டோம், ஒரு மாதிரி நல்லா இருக்குது, நல்லா ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலாக சூப்பராக இருக்குது. அந்த இன்லைன் 4 சிலிண்டர் சவுண்ட் பட்டாசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேமராவில் ஃபோனோட இதில் எவ்வளோ ஜஸ்டிஃபை ஆகும்னு தெரியல, பட் நேரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ஒரு ப்ராப்பர் ஹெட் டர்னராக இருக்குது. ஸோ பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட், இது பார்த்தீங்கன்னா சைடு லுக் எக்ஸாஸ்ட்டு. ஸோ அப்படியே பேக் லுக் பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், சேரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. ஸோ இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சும், இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இன்லைன் 4 சிலிண்டர் நேக்கடு சூப்பர் பைக். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா 948 cc. ஸோ இது பார்த்தீங்கன்னா 948 cc இன்லைன் 4 சிலிண்டர் என்ஜின். ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 125 bhp அட் 9500 rpm. அப்புறம் டார்க் பார்த்தீங்கன்னா 98.6 Nm ஆஃப் டார்க் அட் 7700 rpm. ஒரு பவர்ஃபுல் ப்ரூட்டல் மெஷின். இந்த 125 bhp கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சைடுமே டிஸ்க் வந்துருங்க. பேக் பார்த்தீங்கன்னா 250 சைஸ் நினைக்கிறேன். ஸோ பேக் பார்த்தீங்கன்னா 250 mm டிஸ்க் வந்துடும். வேறு என்ன சொல்லுச்சு, டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டன்லோப் இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு செட் ஆஃப் டயர்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 180/55 ZR17 போட்டிருக்கு பேக்குக்கு. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 120 சைஸ் போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டன்லோப் டயர் சைஸ் எங்கே இருக்குது தேடணும், இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 120/17 R17 120/70 R17 இந்த டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு. ஸோ இது வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆல் எல்இடி. ஸோ இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெயில் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி தான். வண்டியிலே ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் கிளச் லெவர்ஸ் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான், இங்கேயே போட்டுருங்க பாருங்கள். ஸோ 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். ஸோ அதே மாதிரி கிளச்சும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கவாசாக்கி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இது ஆக்சுவலி 2 கலராக மாற்ற முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒயிட், ஸோ அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோடில் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி 4 மோட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோடு, இதில் ஃபுல் பவர் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு, அப்புறம் ரெயினில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55% ஆஃப் பவர் கட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடர் மோடு வந்துடும். ஸோ ரைடர் மோடில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் ஆஃபில் இருக்குது. ஸோ நம்ம வீலி ஏதாவது பாப் பண்ணணுன்னா ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஏன் ஆஃபில் இருக்குது தெரில. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் ட்ராக்ஷன் ஆஃபில் இருக்குது. பெட்ரோலும் இல்லை இதில். பேட்டரியோட பர்சன்டேஜ் கீழே என்னென்ன காட்டுறோம் பார்த்தீங்கன்னா இது பேட்டரி பர்சன்டேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து km/L. ஸோ இனிஷியல் இது இப்போ நம்ம கொடுக்குற த்ராட்டலுக்கு ஏற்றங்க இது இப்போ கொடுக்குறதுக்கு த்ராட்டலுக்கு ஏற்ற மாதிரி காமிக்கும். இது பார்த்திங்கன்னா ஆவரேஜு, அப்புறம் ரேஞ்சு எவ்வளோ ரேஞ்சு, ஏன்னா பெட்ரோலே இல்லை அதனால் ரேஞ்சு காட்டல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு,
டோட்டல் டைம் எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேட்ரி. அதனால் இந்த பார்ட் பார்த்தீங்களா, ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லோ பீமுக்கு, கீழே இருக்கிற இந்த 2 பார்ட் பார்த்தீங்கன்னா ஹை பீம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்எல் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அவ்வளோ எவிடென்ட்டாக தெரியல நினைக்கிறேன். நைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நைட் கொஞ்சம் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். டெயில் லைட் பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி ஷேப்பில் எரியும். ஸோ லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்கா கிளியராக எடுத்திருப்பேன். ஸோ ப்ரோ 2-3 விஷயம் மிஸ் பண்ணிட்டீங்களான்னு எனக்கே தெரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வண்டி புக் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ உங்களுக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் புக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 months. ஸோ 3 monthsக்கு அப்புறம் தான் வண்டி எனக்கு வந்துச்சு. ஸோ புக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 months. இந்த க்ரீன் கலருக்கு பார்த்தீங்கன்னா 3 months ஆகும். ரெட்டு எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் கிடச்சிடும் நினைக்கிறேன். புக் பண்ணியிருக்கிற பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மினிமம் க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா 3 months வெயிட்டிங் பீரியடு. ஸோ புக்கிங் அமௌண்ட் எவ்வளோ ப்ரோ பே பண்ணிங்க, அதெல்லாம் எவ்வளோ பே பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா 1 lakh. ஸோ புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh. அதில் பார்த்தீங்கன்னா இல்லை நீ வண்டி வேணாம் சப்போஸ் கேன்சல் பண்ணுறீங்கன்னா 50,000 பிடிச்சிருவாங்க. 50,000 தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த 1 lakhல. ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா புக்கிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50,000 லாஸ் ஆயிரும். ஸோ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 months வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு. இதெல்லாம் எதாவது மிஸ் பண்ணிட்டேன். நான் வண்டியோட ரேட் நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா 11 lakhs, க்ளோஸ் டு பார்த்தீங்கன்னா 11 lakhs வருது. நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா கவாசாக்கி கேக்காரோ என்னமோ நினைக்கிறாங்க அந்த பேக்கேஜு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட் சைடு அசிஸ்ட்லாம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 கிட்ட வந்துடும். நான் அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. ஸோ வெறும் வட்டி மட்டும் தான் எடுத்து கேட்குற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா கிட்ட க்ளோஸ் டு 11 lakhs வருது. நம்மளுக்கு அதெல்லாம் பெருசாக தேவைப்படாது. அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 11 lakhs வரும். அது இல்லாமல் ப்ரோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ப்ரோ இது மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு. ஸோ எதாவது மிஸ் பண்ணியிருந்தானா கேளுங்க, நான் அதுவும் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு என்னால் எல்லாமே கவர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். டூர் வரும்போது பார்த்து சேஃபாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. தேங்க்யூ, பாய்.